தஞ்சாவூர் அருகே கதிராமங்கலம் அருகில் ONGCக்கு எண்ணெய் எடுத்துச் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் வெளியேறி வருகிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகேஸ்வரன், தொடர்ந்து கதிராமங்கலம் அப்படின்றது தொடர்ந்து செய்திகளில் அடிபடும் ஒரு பெயராக இருக்கிறது. அங்கிருக்கும் மக்களை பொறுத்தவரைக்கும் ONGC எண்ணெய் குழாய் திட்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தொடர்ந்து போராடி வரும் இதே காலகட்டத்தில் அங்கு எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு. நிலவரம் என்ன? முதல்ல கள தகவல்களை சொல்லுங்க. சரண்யா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இருக்கிற கதிராமங்கலம் கிராமத்தில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு 2002 2001 ஆண்டுகளில் இந்த ONGC நிறுவனமானது ஆழ்துளை எண்ணெய் கச்சா எண்ணெய் எடுக்கின்ற கிணறுகளை அமைத்திருக்கு. இந்த கதிராமங்கலத்தை மட்டுமல்ல, கதிராமங்கலத்தை சுற்றி இருக்கிற நரிவழி உள்ளிட்ட 7 இடங்களிலே இந்த ONGC எண்ணெய் கிணறுகளான தற்போது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியிலே நிலத்தடி நீர்மட்டமானது வெகுவாக குறைந்து விட்டது. நிலத்தடி நீர் கிடைக்கின்ற கொஞ்ச சொற்ப தண்ணீரும் கூட கலங்களாக எண்ணெய் கலந்து வருகிறது. எனவே இந்த எண்ணெய் எடுப்பு திட்டத்தை இங்கே கைவிட வேண்டும் என்று கடந்த மாதத்திலிருந்து அந்த பகுதி மக்களும் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையே தான் இன்றைய தினம் அதிகாலையிலே அந்த பகுதியாக சென்ற மக்கள் அந்த காட்சியை பார்த்திருக்காங்க. நாம் இந்த நேரடியாக அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த எண்ணெய், அதாவது கதிராமங்கலத்திலே எடுக்கின்ற ONGC ஆழ்துளை அந்த கச்சா எண்ணெய் கிணறிலிருந்து இங்கிருந்து ஒரு சற்றேறக்குறைய 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குத்தாலத்தில் இருக்கிற ONGC மையத்திலே தான் இந்த கச்சா எண்ணெய்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து பிரித்தெடுத்து பல்வேறு பணிகளுக்கு அந்த கச்சா எண்ணெயானது பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே இந்த கதிராமங்கலத்தை சுற்றி இருக்கிற 7 ஆழ்துளை எண்ணெய் கிணறுகளிலிருந்து கச்சா எண்ணெய் எடுக்கப்பட்டு குழாய்கள் மூலமாக குத்தாலத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி கதிராமங்கலத்திலே கடற்கரையில் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு ஆழ்துளை கிணறு இருக்கு. அதுக்கு அருகாமையிலேயே இந்த வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவில் அருகாமையிலே வடக்கு வழியாகத்தான் இந்த ஆழ்துளை எண்ணெய் கிணறு ஆழ்துளை குழாய்கள் கச்சா எண்ணெயானது குத்தாலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி இந்த வனதுர்க்கை கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த பகுதியிலே இன்று காலை ஏற்பட்டிருக்கிற திடீர் உடைப்பின் காரணமாக நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். கச்சா எண்ணெயானது அப்படி மகேஸ்வரன், சரியாக இந்த வனதுர்க்கை அம்மன் கோவிலை சுற்றி இருக்கும் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரியாக எந்த இடத்தில் இந்த உடைப்பு ஏற்பட்டு இருக்கு? ரொம்ப அபாயகரமான அளவை தாண்டி இந்த எண்ணெயானது பீரிட்டு வருதா? ஏன்னா எண்ணெய் அப்படின்றது எந்த நேரத்திலுமே ஆபத்தானது. பொதுமக்களுக்கு அங்க சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் அது ஆபத்தாக முடியலாம். எந்த அளவுக்கு அங்க நிலைமை இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இந்த குழாய் உடைப்பு ஏற்பட்ட பிறகு இந்த பீரிட்டு அது எண்ணெயானது கச்சா எண்ணெயானது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே அந்த தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதை அந்த பார்க்கின்ற பொதுமக்கள் ஒரு அச்சத்தோடு இருக்கிறது. ஏற்கனவே இதனால் எங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. குடிநீர் மாசடைந்து விட்டது. இந்த திட்டத்தையே கைவிட வேண்டும் என்று ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற சூழலே இப்படி கண்முன் உதாரணமாக இந்த குழாயானது வெடித்து பீரிட்டு எண்ணெய் கசிவானது வந்து கொண்டிருக்கு. இது அந்த பகுதியில் இருக்கிற விளைநிலங்களுக்கு அந்த எண்ணெய் கசிவானது சென்று கொண்டிருக்கு. அருகாமையில் சென்று பார்ப்பதற்கு கூட அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிற எங்களுக்கு இந்த விபத்தானது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பகுதி மக்கள் சொல்றாங்க. சரண்யா, நிச்சயமா அவங்களுடைய அச்சத்துக்கு முழு காரணமும் இருக்கு. இதே மாதிரி தான் சென்ற வாரத்திலே ஒரு பாகிஸ்தான் நாட்டுல ரொம்ப பெரிய ஒரு எண்ணெய் கசிவினால ஒரு விபத்தை ஏற்பட்டு நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால அவர்களுடைய அச்சத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த நேரத்துல இந்த நடந்திருக்கும் இந்த விபத்து குறித்து, இந்த உடைப்பு குறித்து ONGC நிர்வாகத்திற்கு ஏதாவது தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? அங்கிருந்து பராமரிப்பு பணிக்காக யாராவது விரைவா வந்திருக்காங்களா? அதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 விடயத்தை வேண்டும். இந்த எண்ணெய் குழாயானது புத்தாலத்தில் செல்கின்ற குழாயிலே ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைப்பு ஏற்பட்ட விபத்திலே அந்த நறுவலி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த தீக்காயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழும் சாட்சியாக அந்த கிராமத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கிற சூழலே மீண்டும் ஒரு பெரிய ஒரு உடைப்பு விபத்தான தற்போது ஏற்பட்டிருக்கு. இது குறித்து காலையிலே இந்த தகவல் ஏற்பட்டவுடன் அங்க இருக்கிற கதிராமங்கலத்திலேயே ONGC ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ONGC நிறுவனத்திற்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது வரை அவர்கள் யாரும் அந்த இடத்திற்கு வரவில்லை. அதை கட்டமைப்பை தடுத்து நிறுத்துவதற்கோ அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை. சரண்யா, அது கதிராமங்கலம் கிராமத்தில் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் என்றும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் தொடர்ந்து இந்த எண்ணெய் குழாய் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களுக்கு மிக பெரும் அடுத்த கட்ட ஒரு அதிர்ச்சியாகத்தான் இந்த விபத்து பார்க்கப்படுகிறது. இந்த விபத்து கூடிய விரைவில் அங்க ஆட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு சரி செய்யப்படுவார்கள் அப்படின்னு நம்பலாம். அங்கிருந்து கொடுத்த உடனடி தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.